என்ன நடந்தது நேற்று விசாரணையின் போது? மஹிந்த ராஜபக்ச இந்த இடத்திலே குற்றவாளி அல்ல. ஒருவேளை நாங்கள் சுப்பனை வச்சுக்கோமே, ஒருவேளை நேற்று கைதாகி இருந்தார், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் நடந்திருக்காரு. கைது பண்ணியிருந்தா நடக்கிறது வேற, அழுது போட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ராஜாவை, மன்னனை மலர் தூவி வழிபட வேண்டிய ஒருவரை இப்படியா கொடுமை செய்வது? நாங்கள் யுத்தத்தை நிறைவு செய்தோம், பிரபாகரனை கொண்டோம். இதுல இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும். பிரபாகரன் மூலமாகத்தான் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வருகிறார். இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே யுத்தத்தில் ஈடுபட்டது ராணுவத்தினர். சரத் பொன்சேகா தான் ராணுவ தளபதி. அப்பொழுது மஹிந்த ராஜபக்ச நாட்டிலையும் இருக்கல. 60 ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச வந்திருந்தாலும் கூட, கோட்டாபே ராஜபக்ச போன்ற ஒரு 100 கோட்டாபே ராஜபக்ச வந்திருந்தாலும் கூட, சரத் பொன்சேகா போன்ற ஒரு தளபதி இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு இருக்க முடியாது. நிலக்கரி சம்பந்தமாக ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டதானே. ஆனால் பாட்டளி சம்பிக்க சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த கமிஷனுக்கு போக மாட்டோம் அப்படின்னு. போனா அவர் மாட்டிக்கொள்வாரு. எங்களிடம் சாட்சியங்கள் இருக்கின்றது, இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அதையாவது கொண்டு கொடுங்க ராசா, கொடுத்துருங்களேன். நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்க வைக்கல, பாலங்கள் உடைக்கல, தலையை வெட்டி அங்கங்க குத்தி வைக்கல, 323 கண்டெய்னர் வெளியே போக வைக்க நாங்கள்ல. ரசந்த எக்னிலிகோட ரவிராஜ் எல்லாம் கொண்டது யாரு? வானத்திலேருந்து கொண்டாங்களா? செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்து ஏலியன்ஸ் வந்து கொண்டுட்டு போனாங்களா? நாங்கள் கொள்ளல ஒன்றும் செய்யலண்டா. அவங்களெல்லாம் அவங்களோட ஆட்சி காலத்தில் கொண்டது யாரு? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசுவதற்கு இன்றும் நாம் தயாராக இருக்கின்றோம். இன்றமோடு பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜக்ஷன். இன்னும் ரொம்ப நாள் காணும். வேலையில் தெரிஞ்சது, மற்றது கட்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் தெரியும். சில பொறுப்புகள் தந்திருக்கிறாங்க கட்சியில். இனி அதுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் பல தர வரைச்சி மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வர கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் அமையல. நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு எனவே மக்கள் அதை குறித்த சில விடயங்களை அறிவதற்கு எதிர்பார்த்திருப்பார்கள் என்ற அடிப்படையிலே அதுக்குதான் உங்களை இன்றைக்கு அழைச்சது. இன்றைக்கு எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நாங்கள் பேசியாகணும். தெரியும், நேற்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைய குழுவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையாக இருந்தார். ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் வருகை தந்திருந்தார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய சகோதரர் கோட்டாபே ராஜபக்சவும் இவருக்கு ஆதரவாக அந்த சன நெரிசலுக்கு மத்தியிலே நடந்து உள்ளே சென்றிருந்தார். அதே போல ஏராளமான ஆதரவுக்கு மக்கள் சனத்தொகையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. பல இடங்களிலிருந்து பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். ஆனால் அங்கு அவர்கள் எல்லாம் சொன்ன கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது ஒரு இல்லை பல விஷயங்களை நாங்கள் பேசலாம். ஆனால் நேற்று மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்ற கேள்விதான் பல பேர் மத்தியில் இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகத்தான் பல பேர் அழைத்தும் வரப்பட்டிருந்தார்கள். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அது திட்ட தெளிவாக அங்கு தெரிந்தது. என்ன நடந்தது நேற்று? இப்படி இது விசாரணையின் போது உண்மையிலே மஹிந்த ராஜபக்ச அறியாத நிலையில் இருக்கிறார்களா, அல்லது மஹிந்த ராஜபக்சவுடைய தரப்பினர்கள் அறியாத நிலையில் இருக்கிறார்களா, அல்லது இவர்கள் அழைத்து வந்த மக்களை நொமகையவனன்னு சொல்ற, அதாவது திசை திருப்புவதற்காக இவ்வாறான ஒரு விடயத்தை மேற்கொண்டார்களா என்ற கேள்விகள் அதுக்குள்ளுக்கு வருது. மஹிந்த ராஜபக்ச இந்த இடத்திலே குற்றவாளி அல்ல. இந்த இடத்தில் ஏற்கனவே குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர், அதாவது யாபஸ் கொடுக்கல் வாங்கலிலே ஊழலில் ஈடுபட்டவர் தான் கைது செய்யப்பட்டிருந்தார். விசாரிக்கப்பட்டார், பிணையில் விடுவிக்கப்பட்டார், திரும்ப அவர் மரணித்திருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்டார். அரவிந்த் டிசிலாவுடைய வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ஸோ இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே தான் பெற்றுக்கொண்ட அந்த ஊழல் பணத்தை அல்லது இடைத்தரகர் பணத்தை மஹிந்த ராஜபக்சவினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் வழங்கினேன் என்றபடி அவர் ஒரு சாட்சியாளராக இருந்திருப்பாராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படலாம். மஹிந்த ராஜபக்ச ஒரு குற்றவாளியாக இருந்து அவருக்கான ஒரு சாட்சியாளராக இவர் இருப்பாராக இருந்தால் மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவார்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வாக்களித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே மரணித்தவர். அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே நான் இன்னாருக்கு குறித்த சாராருக்கு நான் என்னுடைய
அந்த பணத்தை பிரித்து கொடுத்திருக்கேன். 60 மில்லியன் அளவிலே நான் மஹிந்த ராஜபக்சேக்கும் 20 மில்லியன் அளவிலே இன்னாருக்கும் கொடுத்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருக்கார். எனவே அது குறித்த விசாரணைக்கு தான் இவர் அழைக்கப்படுகிறார். நீங்கள் அவரிடம் பெற்றுக்கொண்டீர்களா, ஆமா இல்லையா, இதைத்தான் சொல்லணும். எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லை. ஸோ இது தான் கைது செய்யப்பட போகிறார் என்ற ஒரு அந்த அந்த தோரணையை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே அனுதாபத்தை ஏற்படுத்தி அவருடைய எதிர்கால அரசியலுக்கான ஒரு அடித்தளத்தை இடுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ச நிச்சயமாக நேற்றைய தினம் கைது செய்யப்பட மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். நேற்று சில நேரம் நான் நேற்றுக்கு முந்தைய தினம் நீங்கள் அழைத்திருந்த நேரம் வந்திருந்தால் நிச்சயமான நான் அதை விடயத்தை சொல்லியிருப்பேன். மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட போவதில்லை, கைது செய்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த காரணத்தை நான் முன்னைய தினம் சொல்லியிருப்பேன். ஆனால் அநேகமானவர்கள் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு மக்களுடைய மெண்டேட், அவருடைய ஆணை வழங்கப்பட்டது இவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள், இந்த நாட்டை குட்டிச்சேவராக்கியவர்கள், இந்த நாட்டை கொள்ளையிட்டவர்கள், சுரண்டி சாப்பிட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பாக 2022ஆம் ஆண்டு அறகலை போராட்டமாக இருக்கலாம், அதற்கு பின் அமைந்து இந்த அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையாக இருக்கலாம், அதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஊழல்வாதிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று நோக்கம் இருந்தது. எனவே ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட வேண்டும் என்று. இந்த எதிர்பார்ப்பை பயன்படுத்தி அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கான ஒரு அடித்தளத்தை மஹிந்த ராஜபக்ச இடுவதற்கு தான் நேற்றைய தினம் வந்திருந்தார். உண்மையிலே நேற்றைய தினம் அந்த வந்திருந்த சனத்திரளை குறிப்பிடுகின்ற போது இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரட்டுகாமின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறது, இடதுசாரி கட்சி ஒன்று. அவர்களுடைய மேதின கூட்டத்தில் வந்து ஆகவே குறைவான அளவிலே கொண்டு வரக்கூடிய இடதுசாரி சிந்தனையுடைய மிக இறுக்கமான சிந்தனை உடையவர்கள் அவ்வாறான கட்சியுடைய விடயத்திலே கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய சவுண்டர்ஸ் கிரவுண்டில் இடம்பெற்ற அவர்களுடைய மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை விட நாளில் ஒரு பங்கு தான் அங்கே வந்திருந்தார்கள். இதே ஒரு பெரிய சனத்திரளாக அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டவங்க அதில் ஒரு சிற்றின்பம் கண்டிருக்கிறார்களே தவிர, இது இன்னொரு தடவை அல்லது இன்னொரு 2 தடவை 3 தடவை விசாரணைக்கு மஹிந்த ராஜபக்ச அழைக்கப்படுகின்ற போது இவர்கள் மீண்டும் வருவார்களா? நாமல் ராஜபக்ச ஆரம்பத்தில் அழைத்த நேரம் ஒரு பெருந்திரனார்களை அழைத்து வந்திருந்தார்கள். 2வது தடவை அந்த நேரம் இல்லை, 3வது தடவை நாமல் ராஜபக்ச மட்டும் வந்துட்டு போகிற நேரம் தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சே அளிக்கின்ற நேரம் அடுத்தடுத்த தடவை ஒரு சாட்சியம் அளிப்பதற்கு அல்லது இதற்கான விசாரணைக்காக வருகின்ற போது சில நேரம் இந்த சனம் வராமல் இருக்கலாம். அதே நேரம் இவர்களை சனம் ஒன்று கொண்டு வருவதற்காக பெரிய கம்பெனி ஒன்று கொண்டு போனாங்க. திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி இது போன்றவர்களெல்லாம் இந்த யூடியூபராக இருக்கக்கூடிய இராஜ் போன்றவர்களாம் பாரிய அளவிலான கம்பெயினை கொண்டு போனாங்க ஆக்களை கொண்டு சேர்க்கறதுக்கு. ஆனால் அவங்க பண்ணின அளவுக்கு கம்பெயின் பண்ணுற அளவுக்கு அங்கே சனங்கள் வந்திருக்கவில்லை. எனவே மஹிந்த ராஜபக்சேயை கைது செய்வதற்கான எந்த விதமான முகாந்திரமும் அங்கே இருக்கவில்லை சட்ட ரீதியாக பார்க்கின்ற போது. அல்லது மஹிந்த ராஜபக்சேக்கு தனக்கு இது குறித்த அறிவு இல்லாமல் இருக்கலாம், தான் கைது செய்யப்படுவேனோ, குற்றவாளி என்பது மனசாட்சி அறிந்ததன் காரணமாக சில நேரம் நான் கைது செய்யப்பட்டு விடுவானோ என்ற அடிப்படையிலே அவர் மற்றவர்களுக்கு அந்த விடயத்தை பேசி அப்படியும் இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய பார்வை வந்து இவர்கள் அடுத்த கட்ட நகர்வு தன்னுடைய மகனை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்ற அந்த கனவிலே இவர்கள் திளைத்திருக்கின்றார்கள். அந்த கனவிற்காக இவர்கள் அடித்தளமிடுவதற்கான முயற்சியிலே தான் இதை செய்திருக்கிறார்கள். அவர்களே இப்போ ஒரு வேளை நாங்கள் சுப்பட வச்சுக்கோமே, ஒரு வேளை நேற்று கைதாகி இருந்தார், அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் நடந்திருக்காது. இந்த வந்திருந்த காவல்துறை அழுது போட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். கைது செய்யறதுக்கு முந்தி அவருக்கு பாதுகாப்புக்கு வந்த பின்னால வந்த வேனை பார்த்து போட்டே ஐயோ அனுகுமார நீங்க எங்கடா ஜனாதிபதியை கைது செய்ய போறீங்களா, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு அழுது புலம்புனாங்க. அதுக்குள்ள கைது செய்திருந்தால், ஒருவேளை நீங்கள் இருப்பது ஒரு வாதத்துக்கு அவர் கைது செய்யப்பட்டிருந்தாராக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் கலவலம் வந்திருக்கும், போலீசார்கள் கொண்டு அதை அடக்கி இருப்பாங்க, அதோட போயிருப்பாங்க. இரவு பசிக்க கொள்ள சாப்பாட்டுக்கு போயிருப்பாங்க எல்லாரும். அங்கே வந்திருந்த நிறைய பேர் சொன்னாங்க, கைது பண்ணியிருந்தா நடக்கிறது வேற, எங்களுடைய சடலங்களுக்கு மேலத்தான் யாரையும் கொல்ல போவதில் எதுவும் நடக்காது, இரவு பசிக்க கொள்ள அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க, அதான் நடக்கும். பகலாக கொள்ளே சாப்பாட்டு பார்சல் வழங்கப்பட்டது, சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் பல பேர் அங்கேருந்து வெளியேறி சென்று விட்டார். மஹிந்த ராஜபக்ச 12 மணியாக்குள்ள வெளியேறி போயிட்டார். அதுக்கப்புறம் அது 2 ஆள் போனாரா வந்தாரா பைத்தாரான்னு தெரியாமல் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம் நிறைய நின்றாங்க. தவிர எதுவும் நடந்திருக்காது. இவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவு அவ்வளவுதான், இவர்களுடைய கூட்டம் அவ்வளவுதான். அதை விட அதிகமான கூட்டமோ அல்லது நாடு பூராகவும் ஏதாவது ஒரு 30ஆம் தேதி நடந்தது போன்ற ஒரு விடயத்தை இவர்கள் கனவு காணலாம். அந்த அளவுக்கும் இலங்கை மக்கள் மடையர்கள் அல்ல.
அதுக்கு அந்த இடமே நல்ல உதாரணம் தான். காரணம் இவர்கள் கத்தி கூச்சல் குழப்பங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கமே வாகனங்கள் அவர்களுடைய தொழிலுக்காக மக்கள் பக்கம் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். தங்களுடைய அவர்கள் திட்டுகிறார்கள், இது ஏன் தேவையில்லாத வேலை, வைதிகளை மூடிக்கொண்டு இது என்ன செய்கிறார்கள், சிரமத்தை ஏற்படுத்தி போலீசாருக்கும் கேள்வி கேட்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை தள்ளுங்கள் அங்கால அப்படி என்று. அப்ப இனி அவர்களுக்கும் நெருக்கமானவர்களை அழைத்து வருவதற்காக அங்கு இருக்கக்கூடிய சில பிரபலங்கள் வந்திருந்தார்கள். உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்ச வருகின்றார்ன்றதுக்காக சமல் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, இருந்த பழைய மந்திரிமார், யூடியூபர்லாம் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டமும் கூட்டமாக போகும். எனவே அவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக அவர்கள் அழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டார்கள். இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு, ஹைலைட் என்னன்னா, நேற்று இந்த யூஎன்பி ஆதரவாளர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சஜபேயாக்கள், யூஎன்பி ஆக்கள் அங்க இருக்காங்க, சஜபேயாக்கள் சொல்லப்படுது. இது என்ன நடக்குது? ராஜபக்ச குறித்த ஊழல் சம்பந்தப்பட்ட பல வழக்குகள் போடப்பட்டது ஒரு முஸ்லீம் பெண்மணி தான் தெளிவாக குறிப்பிடுறார், சஜபேயுடைய தற்போதைய மந்திரி என்று குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் சஜிபேயுடைய இருப்பவர்களுக்கான அவர்களுடைய ஆதரவுகளை அவர்களை குறித்துக் கொள்ளுவார். சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை மஹிந்த ராஜபக்சக்கு இதுக்கு பிறகு வாக்களிக்க மாட்டார்கள். ஏன்னால் அவ்வளவு தூரம் அவர்களை அநீதிக்குள்ளாக்கினார். எனவே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அவர்களுடைய சூளுரைத்தை அப்படி பெரும்பான்மை வாக்குகளிலே தான் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினோம் என்ற அடிப்படையிலே பேசியவர்கள். எனவே சிறுபான்மை மக்களுடைய ஆட்சி கிடைக்காத போது கொழும்பை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு சிலர்களுடைய நடவடிக்கை என்பது இருக்கக்கூடிய சஜபேக்கு, சஜித் பிரேமதாசாவுக்கோ அல்லது யூஎன்பிக்கோ இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கக்கோ இருக்கக்கூடிய ஆதரவை இல்லாமல் ஆக்கிவிடும். இன்னும் அவர்களுக்கு இருக்க ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய நிலவரத்தை ஏற்படுத்தி விட்டதே தவிர அங்கு வந்தவர்களிலே பார்க்கின்ற போது வெறுமனே மொட்டு கட்சியினுடையவர்கள் மாத்திரமல்ல, ஏனைய கட்சியில் உள்ளவர்களையும் வரவழைத்து அவர்களுக்கும் ஏதாவது சம்திங்கும் கொடுத்து வந்திருந்தாங்க. அதே நேரம் போதை சாராயத்தை குடிச்சு போட்டு அப்படியான சில வீடியோக்களும் அழுந்தவரும் கொஞ்சம் போட்டுட்டு தான் இருந்தாரு போல. இந்த இப்படி மீசொன்னு வச்சுக்கிட்டு வரும். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு தாகவர்களே, என்னன்னா மஹிந்த ராஜபக்சனுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகி உட்பட அங்கு வந்த பலருடைய கருத்தும் என்னவாக இருந்ததுன்னு சொன்னான். நான் பார்த்தேன், ஆர்ப்பாட்டத்தில் ஒருவர் இப்படி போர்டு ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருந்தார். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறுதியாக மரணித்த போது எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு அந்த புகைப்படத்தையும் போட்டு, இவர்களுக்கு தேவை இதுதான், இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த எங்களுடைய ராஜாவை, மன்னனை மலர் தூவி வழிபட வேண்டிய ஒருவரை இப்படியா கொடுமை செய்வது? இது டயஸ்போராக்களை குஷிப்படுத்த செய்கின்ற வேலை. இது யுத்தம் முடிக்கப்பட்ட மாதம். இந்த மாதம் 18ஆம் தேதியை டார்கெட் செய்துதான் இவர்கள் டயஸ்போராவை, விடுதலை புலிகள் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை மகிழ்ச்சிப்படுத்த, திருப்திப்படுத்தான் இந்த அரசாங்கம், அரசாங்கம் இதை செய்கிறது என்று குற்றம் சுமத்துகிறார்கள். இது என்ன நடக்கிறது? அவ்வாறு இல்லை, திருப்திப்படுத்த வேண்டும். அதாவது இன்னமும் இந்த மொட்டு கட்சியினரோ அல்லது சஜபேயோ அல்லது யூஎன்பியோ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கொள்கையிலிருந்து இன்னும் அவர்கள் மாறவில்லை. அவர்களுடைய முழுக்க அரசியல் செய்தது அவர்களுக்கு தெரிந்த அரசியல் இனவாதத்தை தூண்டிவிட்டு, இனங்களுக்கு இடையே முறுகலை ஏற்படுத்திவிட்டு, ஒரு சிறுபான்மை இனத்தை நசுக்கி அதன் மூலமாகத்தான் இவர்கள் அரசாட்சியை கைப்பற்றி ஆட்சி செய்து வந்திருக்கிறார். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. இப்போது கூட அதே தான் செய்கின்றார். சிங்கள மக்களிடையே இந்த அரசாங்கம் தமிழ் மக்களே அல்லது டயஸ்போராவை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறது என்ற விடயத்தை பேசுகின்ற போது சிங்கள மக்கள் சில நேரம் இவர்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள், ஆதரிப்பார்கள் என்ற நோக்கத்திலே அவர்கள் இதை பேசுவார். உண்மையிலே இந்த விடயம் சிங்களத்திலே பேசப்பட வேண்டும், சிங்கள மக்களுக்கு சென்றடைய வேண்டும். தமிழ் மக்கள் ஓரளவு இதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக தமிழ் டயஸ்போராவுக்கு இது திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான ஒரு நோக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இதிலே மஹிந்த ராஜபக்சக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பது அவர் சொல்லித்தான் தெரியவர்கள். அவர் மரணித்த பின்னர் தான் அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் மஹிந்த ராஜா விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். எனவே இந்த இடத்திலே டயஸ்போராவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அதே நேரம் இவர்கள் மீண்டும் மஹிந்த ராஜபக்ச தரப்பினரும் மஹிந்த ராஜபக்சேனரும் தொடர்ந்தும் இவர்கள் இந்த யுத்த வெற்றியையும் விடுதலை புலிகளுடைய அழிப்பையும் பிரபாகரனுடைய கொலை செய்யப்பட்ட விடயத்தையும் அல்லது யுத்தத்திலே மரணித்த விடயத்தையும் இவர்கள் தொடர்ந்தும் இவர்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்த முற்படுகின்றார்கள். ஒரு குறித்த அரசாங்கத்திற்கு 5 வருட கால மக்களுடைய ஆணை வழங்கப்படுகிறது என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்க வேண்டும். அதற்காகத்தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அவர்கள் மாற்றி இன்னும் ஒரு அரசாங்கத்திலே கையில் விட்டு, உதாரணத்துக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வளர்த்திருக்கிறார். எனவே இந்த எங்களுடைய அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பொறுப்பு தான் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குகிறது.
ஊழல் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குங்கள். அதற்கு பின்னால் நாட்டை கட்டி எழுப்புவதும் நாட்டிற்குள் நிரந்தரமான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதும் பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயத்தை 3ஆம் 4ஆம் கட்டத்திலே தான் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆணையிலே சொல்கிறார்கள். ஆனால் முதலாவது ஆணை என்னென்றால் இந்த ராஜபக்ச குடும்பத்தினர், குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தினர் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆணை வழங்கப்பட்டது. இந்த வெண்டேட் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இதுபோன்று அன்றைய காலத்திலே 2015ஆம் ஆண்டு காலத்திலே ராஜபக்ச குடும்பத்தினருடைய அல்லது மஹிந்த ராஜபக்சேவுடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்தது, யுத்தத்தை நிறுத்துவோம். எனவே யுத்தத்தை நிறுத்துவதற்காகத்தான் மக்கள் அவர்களுக்கு ஆணையை வழங்கினார்கள். அவருடைய காலத்திற்குள் அவர்கள் யுத்தத்தை நிறுத்தினாலும் முடிஞ்சது கதை. அப்படி இவர் யுத்தத்தை 15 வருஷம் 20 வருஷமா திரும்பவும் நாங்கள் யுத்தத்தை நிப்பாட்டோம்னு சொல்லிட்டு போனால், ஜெயாவுடைய காலத்தில் மகாவலி ப்ராஜெக்ட் கொண்டு வந்தோம்னு சொல்லப்பட்டு இன்னும் ரணில் விக்ரமசிங்க அதை காட்டி அவர் அரசியல் செய்யும். பிரேமதாசாவுடைய காலத்தில் பிரேமதாசா செய்த நான் நாடு முழுக்க கவர்மெண்ட்டை கொண்டு வந்தேன்னு சொல்லி போட்டு 100 கவர்மெண்ட் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்லி போட்டு அந்த அபிவிருத்திகளை வைத்து சஜித் பிரேமதாசா அரசியல் செய்ய வேண்டும். அவர்களும் இவ்வாறான பல விடயங்களை செய்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் அந்த குறித்த காலத்திற்கு அவர்களுக்கு வழங்கக்கூடிய மெண்டேட், அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஆணை என்பது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையில் மிக முக்கியமான ஒன்று தான் ஊழல் இல்லாத அரசாங்கத்தை, ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். எனவே அதை தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது அபிவிருத்தி. எவ்வாறு ஒரு அரசாங்கம் வருகின்ற போது அபிவிருத்தி என்ற விடயம் செய்யப்பட வேண்டும். அதே நேரம் மக்களுடைய ஏழ்மை நிலை, மக்களுடைய கஷ்டமான நிலை, பொருளாதாரம் போன்றவையும் இதிலே கவனத்தில் எடுக்கப்பட்டு மக்களுடைய எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டிருக்கிறது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான வழியை நாங்கள் இட்டு செல்வோம். இந்த எங்களுக்கு வழங்கப்பட்டது ஆணை 5 வருட ஆணை முடிவதற்கு முன் நாங்கள் அந்த இலக்கை எட்டிக்கொள்வோம். அதற்காக நாங்கள் முயற்சி செய்து நடந்து கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது அரசு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய இவர்களால் நியமிக்கப்பட்ட நியமனம் பெற்ற அரசு அதிகாரிகள் இன்னமும் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டிற்கு வரவில்லை. ஏன்னா அவர்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வருவதாக இருந்தால் யாருடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கா இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சேயா இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்சே, இவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்படுகின்ற போது இவர்களே தண்டனைக்குட்படுத்தப்பட்டு விட்டார்கள், எனவே எங்களுடைய நிலைமை மிக மோசமாகிவிடும் என்ற அடிப்படையில் அவர்கள் பயந்து இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து வேலை செய்வார்கள். எனவே இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த 2023ஆம் ஆண்டு மே தின கூட்டத்தின் போது எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார், இந்த வருடம் குறிப்பாக 2028ஆம் ஆண்டு மிக முக்கியமான கைதுகள் இடம்பெறும் என்று. கைதிகள் இடம்பெறுவதற்கான முழு முகாந்திரங்களும் விரித்து விடப்பட்டிருக்கிறது. அதற்கான முழு அதிகாரங்களையும் அதற்கான பொறுப்பிருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாக இருக்கலாம், அல்லது புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், சிஐடி, எல்லாருக்கும் அது ஓப்பன் ஆகிட்டு நீதித்துறையும் அதுக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறானால் கைது செய்யப்பட்ட இந்த வருடத்திற்கு அதற்கான கைதிகள் இடம்பெற வேண்டும். முடக்கி விடப்படுகிறது. அவசரமாக அவருடைய விசாரணைகள் இடம்பெற்று அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இங்கு காய் நகர்த்தப்படுகிறது. தொடர்ந்தும் மஹிந்த ராஜபக்சே இன்னும் 25 வருஷத்துக்கும் நாமல் ராஜபக்சே காலத்துக்கும் நாங்கள் யுத்தத்தை நிறைவு செய்தோம், பிரபாகரனை கொண்டோம். இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிவிடணும். பிரபாகரன் மூலமாகத்தான் மஹிந்த ராஜபக்சே ஆட்சிக்கு வருகிறார். ரணில் விக்ரமசிங்கே தோற்கடிக்கப்படுகிறார். வேண்டும் என்றே ரணில் விக்ரமசிங்கே பிரபாகரனும் யோசித்தது தான். ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கே சில நேரம் ஆட்சிக்கு வந்து விட்டாரா என்றால் ஜனநாயகம், தேசியம், சர்வதேசம் என்ற அடிப்படையிலே பிரபாகரனை அழைத்து பேச்சுவார்த்தைக்கு கொண்டு சென்று இவர்களுடைய குறிக்கோள் தமிழ் ஈழம், தனி ஈழம் என்ற அந்த குறிக்கோளுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்து விடுவார் இவர் ஜனநாயக ரீதியானவர் என்ற அடிப்படையிலும். அதே நேரம் மஹிந்த ராஜபக்சே கொண்டு வந்தால் இவர்கள் கோவப்படுவார்கள், எங்களோடு முட்டிக்கொள்வார்கள், சண்டை விடுவார், இவர்கள் 2 குட்டை கூட்டி போட்டு வச்சிடலாம் என்ற அடிப்படையில் இவங்களே தான் கொண்டு வந்தாங்க. மஹிந்த ராஜபக்சேட்டே காசை கொண்டு வந்து வாங்கி போட்டு மஹிந்த ராஜபக்சே கொண்டு பிரபாகரனுக்கு காசு கொடுத்தோம் என்ற அடிப்படையில் பார்லிமெண்ட்டில் பேசப்பட்ட விடயம். எனவே மஹிந்த ராஜபக்சே கொண்டு கடைசி அவருக்கு சொந்த காசில் சூனியம் செஞ்ச மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தி அவர்களுடைய யுத்தத்தை மௌனிக்க செய்து விட்டார். யுத்தம் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கையும் தமிழ் இனத்தினுடைய அவர்களுடைய அரசியல் ரீதியான அபிலாசைகள் என்ற விடயத்தில் அவர்கள் மழுங்கடிக்கப்பட்டு விட்டதா அல்லது அவர்கள் அதிலிருந்து விலகி இருக்கிறார்களா என்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். இருந்தாலும் யுத்தம் மௌனித்து விட்டது. யுத்தம் முற்றுமுழுதாக நிறைவடைந்து விட்டது. அந்த காலத்திற்குள் மஹிந்த ராஜபக்சே செய்தாரத்துக்கு அதையே தொடர்ந்தும் பேசி 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 மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளாமல் அது முட்டாள்தனம். அவர்களை மாற்றிக்கொள்ள ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப ஆட்சியாளர் தான் மஹிந்த ராஜபக்சே. யுத்தத்துல துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே யுத்தத்துல ஈடுபட்டது வந்து இராணுவத்தினர். அவங்க சைடு இருந்து நாங்க பேசுவோம், ரைட்? அவங்க பக்கத்துல சரத் பொன்சேகா தான் ராணுவ தளபதி. அப்பொழுது மஹிந்த ராஜபக்சே நாட்டிலையும் இருக்கல. இந்த ஈஸ்டர் அட்டாக் அன்னைக்கு மைத்திரிபால இருக்காத மாதிரி தான் அப்ப யுத்தம் முடியும் போது மஹிந்த ராஜபக்சே சிங்கப்பூர்ல இருந்தாரு. அப்ப இப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் சொல்றது என்ன,
மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நேற்றைய முடித்தார். தினம் ஒரு காணொளி ஒன்றை கண்டேன். பிரிகேடியர் ஒருவர், இராணுவ துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரிகேடியர் ஒருவர் அந்த விடயத்தை குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ச போன்ற ஒரு 60 ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்சல வந்திருந்தாலும் கூட, கோட்டாபே ராஜபக்ச போன்ற ஒரு 100 கோட்டாபே ராஜபக்ச வந்திருந்தாலும் கூட, சரத் பொன்சேகா போன்ற ஒரு தளபதி இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது என்ற விடயத்தை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். எனக்கு சரியா அந்த அதிகாரியுடைய பேர் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த கள நிலவரங்களை சரியாக அவர் கொழும்பில் இருந்தாலும் கூட, இந்த இடத்தில் இருங்கள், இங்கே செல்லுங்கள், இதே இந்த வழியாக செல்லுங்கள், இங்கே நிறுத்துங்கள், இங்கிருந்து இதை அடியுங்கள், இங்கிருந்து ஆர்ட்டிலரி அடியுங்கள், இங்கால் காலாட்படை அனுப்புங்கள், இங்கே போஸ் எடுக்கணும், இங்கிருந்து அவர் கொமாண்ட் கொடுத்துக்கணும். இவருடைய கொமாண்டை எதிர்பார்த்து அங்கிருந்த இராணுவத்தினர் அவர்களுடைய காயின் அவர்களை ஏற்படுத்தி சென்றுள்ளார். எனவே கள நிலவரத்தையும் அங்கு முழுமையான நிலவரங்களை அறிந்து ஒரு தளபதியாக சரியாக செயற்படுவதன் காரணமாக தான் இந்த யுத்த நிறைவு கொண்டு வந்து கடைசி நேரத்திலே கூட சரத் பொன்சேகா அந்த விடயத்தை சொல்லி இந்த யுத்தத்தை நிறுத்தவும் சமாதானம் ஒன்றை ஏற்படுத்தி பிரபாகரனை வெளியேற்றுவதற்கான முயற்சியிலும் மஹிந்த ராஜபக்ச குழுவினர் ஈடுபட்டார்கள். ஆனால் அதில் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துவிட்டு கடந்த ஆட்சி காலத்தில் செய்தது போன்ற ஒரு நிலையை நான் செய்ய விடமாட்டேன் என்ற அடிப்படையில் நான் என்னுடைய பிடிவாதத்தில் தான் நான் யுத்தத்தை முடித்தேன் என்ற அடிப்படையிலே அவர் அந்த விடயங்களை சில போது வெளிப்படுத்தி வருகிறார் சரத் பொன்சேகா. எனவே இவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஆட்சியாளர்களாக இருந்து தலைமைத்துவத்தை வழங்கினார்களே தவிர அந்த அதிகாரத்தை அந்த துறையினருக்கு இராணுவத்தினருக்கு வழங்கினார்களே தவிர அதற்கான கிரெடிட் அவர்கள் எடுக்கலாம். ஆனால் முழுமையான யுத்த வெற்றியின் முழுமையான கிரெடிட் யாருக்கு போகணும் என்றால் சரத் பொன்சேகாவுக்கு தான் போக வேண்டும். ரைட். அதான் இப்போ நேற்று வந்தவர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் இப்படித்தான் அமைந்தது. டயஸ்போராக்களும் விடுதலை புலிகள் இயக்கத்தினரோடு இன்றும் இருக்கின்ற அந்த உறுப்பினர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் தான் இந்த விடயங்கள் நடந்தது என்று சொன்னார்கள். அது சம்பந்தமாக பேசல. நிச்சயமாக அதில்லை. இவர்கள் அந்த விதமான ஒரு தோட்டை உருவாக்கி, அந்த விதமான ஒரு தோரணையை உருவாக்கி அதன் மூலமாக அவர்கள் அரசியல் செய்வதற்கு முற்படுகின்றார்கள். அந்த நோக்கம் இந்த அரசாங்கத்திற்கு இல்லை. நாங்கள் வழங்கிய எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறோம், அவ்வளவுதான். அந்த விஷயத்தோடு நான் இன்னொரு கேள்விக்கு வரேன். நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ச லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு போகும்போது இன்னொரு இடத்துல ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள்னு ஒரு ஊடக சந்திப்பு நடத்துகிறாங்க. ஜிஎல் பேரிஸ் உட்பட பாட்டாளி சம்பிக்க ரணவக்க எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது. இதில் சொன்ன வந்த மெயின் விஷயம் என்னன்னு சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மே 1ஆம் தேதி நடந்த மே தின கூட்டத்தில் வைத்து மே 25ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும், அதில் வார முடிவை மட்டும் பாருங்கள், கைத்தட்டி வர வெட்க எல்லோரும் தயாராகுங்கள் என்று ஜனாதிபதி சொன்னதை இவர்கள் இப்பொழுது ஹைலைட் செய்து, இது எப்படி ஜனாதிபதி நீதித்துறைக்குள் தலையிடுவார், சுயாதீனமாக இயங்க வேண்டிய நீதித்துறைக்குள் ஜனாதிபதி எப்படி சொல்லுவார், அதுவும் தீர்ப்பை அறிவிக்க வேண்டியது நீதிபதியினுடைய கடமை. ஜனாதிபதி எப்படி அவருக்கு தெரியும், எப்படி தெரியும் இந்த தீர்ப்பு இப்படித்தான் வரப்போகின்றது, அனைவரும் கைத்தட்டி வரவேற்க தயாராகுங்கள் என்று ஜனாதிபதி எப்படி சொல்ல முடியும்? இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி நீதித்துறைக்கு பொழுது உதாரணத்திற்கு நான் முடிச்சினேன். நீதித்துறை கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இதில் முதலாவது கையெழுத்து ரணில் விக்ரமசிங்கனுடையது, இரண்டாவது கையெழுத்து ஜிஎல் பேரினுடையது, மூன்றாவது கையெழுத்து தமிழரசு கட்சி சார்பாக எம்.ஏ. சுமந்திரனுடையது. இன்னும் பல பேர் தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த கருத்துக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை தயார் பண்ணியிருத்து இருக்கிறார்கள். ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையிலே ஒரு நீதிமன்றத்திற்குள்ளே நடக்கக்கூடிய சில விடயங்களை ஊடகவியலாளர்கள் வெளிப்படுத்தி வருகிறார். அன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஹியரிங் என்ன பேசப்படுகிறது என்ற விடயத்தை வெளியிலே பேசு பொருளாக அது குறித்து எழுதி வரக்கூடியவர்கள் எழுதி வருகின்றார்கள். அந்த கிரைம் ஸ்டோரி எழுதக்கூடியவங்க அதை எழுதிட்டு வராங்க. இந்த அடிப்படையிலே வருகின்ற போது இவருக்கு குற்றவாளியா இல்லையா என்பது ஓரளவு அனுமானித்துக் கொள்ள முடியும் மக்களுக்கு. அந்த அடிப்படையிலே 25ஆம் தேதி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வழக்கு விசாரணையின் இதுவரை காலமான இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையிலே ஜனாதிபதிக்கு ஊகம் கொண்டு வருகின்றது, இவர் கைது செய்யப்படுவார், இவர்களுக்கான தண்டனை வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அவர் அனுமானத்தின் அடிப்படையில் அது குறிப்பிடுகின்றார். அனுமானத்தின் அடிப்படையில் சில நேரம் ஜனாதிபதியுடைய அனுமானம் தவறுதலாக போவதற்குரிய வாய்ப்பும் இருக்கலாம். யார் என்று குறிப்பிடவில்லை. 25ஆம் தேதி யாருடைய வழக்கு என்று குறிப்பிடப்படவில்லை. 25ஆம் தேதி ஒரு வழக்கு ஒன்று ஈடுபடவிருக்கு. அந்த வழக்கு யார் என்பதை விடயம் பொதுவாக பொது வழியிலே இன்னாருடைய வழக்கு வரப்போகின்றது, 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சேயை வழக்கின்றார்கள் என்ற விடயம். இந்த மஹிந்த ராஜபக்சே இந்த விசாரணையுடைய விடயத்தில் எந்த ஒரு குறிப்பும் சொல்லப்படவில்லை. சில சந்தர்ப்பத்தில் சிரந்தி ராஜபக்சேயுடைய வழக்காக கூட இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சேயுடைய மனைவியுடைய வழக்காக இருக்கலாம், அல்லது இவருடைய பிள்ளைகள் புதல்வர்களாகிய யோசித்த ராஜபக்சேயுடைய வழக்காக இருக்கலாம், நாமல் ராஜபக்சேவுடைய வழக்காக இருக்கலாம், வசீம் தாஜுதீனுடைய வழக்காக இருக்கலாம். இதில் யாரோ ஒருடைய வழக்கு விசாரணையின் அடிப்படையிலே புலனாய்வுத்துறையின் விசாரணையின் அடிப்படையிலே இதற்கான சகல சான்றுகளும்
அமைந்திருக்கின்ற போது அவை வெளிப்படுத்தப்படுகின்றது. வெளிப்படைத்தன்மையோடு புலனாய்வுத்துறையினரும் பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றார். ஊடகவியலாளர்கள் கேட்கின்ற போது ஊடகவியலாளர்கள் வெளியிட்டு வருகின்றனர். அந்த ஊடக அறிக்கைகளின் அடிப்படையிலே, அந்த நீதிமன்ற விசாரணைகளின் அடிப்படையிலே ஒரு ஊகத்திற்கு வர முடியும். ஜனாதிபதி அந்த அடிப்படையில், ஊகத்தின் அடிப்படையில், அவரும் பல அரசியல் விடயங்களை ஆராய்ந்து வரக்கூடிய ஒரு அடிப்படையில் இதற்கான சில நேரம் தீர்ப்பு இவ்வாறு அமையலாம் என்ற அடிப்படையில் இருந்து பாருங்கள் அவ்வாறான ஒரு தீர்ப்பு அமைய போகிறது என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். இதை விட்டு போட்டு இந்த நீதிமன்றத்திற்குள்ளே இவர்கள் கொண்டு அதை அழுத்துகின்றார்கள் அல்லது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பது அது பொய்யான ஒரு வாதம். இவர்கள் எத்தனை சைன் பண்ணி கொடுத்தாலும் என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் அங்கே அதெல்லாம் பொய். ஒரு ஊகத்தை உங்களுக்கும் சொல்ல முடியும். நேற்றைய தினம் ஒரு ஊகம் இருந்தது, மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா? ஆனால் எங்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட மாட்டார். நாங்கள் அதில் அலட்டிக்கொள்ளவில்லை, அதை பற்றி கவலைப்படவும் இல்லை, அதை பற்றி நியூஸ் நாங்கள் பார்க்கவும் இல்லை. உண்மையிலே கைது செய்யப்பட மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும். ஏனால் சட்டம் நீதி என்ற விடயத்திலே பார்க்கின்ற போது சட்டம் தெரிந்தவர்கள், அது குறித்து ஓரளவாவது அனுமானிக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படும். ஆனால் 25ஆம் தேதி வரக்கூடிய வழக்கிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற சாட்சியங்களின் அடிப்படையிலே கைது செய்யப்படலாம், தண்டிக்கப்படலாம் என்ற ஊகம் இருக்கிறது. ஊகத்தின் அடிப்படையில் தெரிவித்திருக்கிறார். அவ்வளவுதான். ஆகவே இப்போ எதிர்க்கட்சியில் அனைவரும் இப்பொழுது ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு பக்கமாக அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொண்டு செல்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னும் ஒரு விஷயம், இப்போ நிலக்கரி சம்பந்தமாக ஒரு கமிஷன் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டதானே. இப்போ இதற்கு இதன் முறைப்பாடு முன்வைத்தவர்கள், குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் ஆனால் பாட்டளி சம்பிக்க சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த கமிஷனுக்கு போக மாட்டோம் அப்படின்னு. போனால் அவர் மாட்டிக்கொள்வாரு. முதலாவது குற்றவாளி 2014ஆம் ஆண்டுலேருந்து நிலக்கரியில் கொண்டு வந்ததில் முக்கியமான ஒரு ஊழலில் ஈடுபட்டவர் பாட்டாளி சம்பளிக்கிறாங்க. அதுக்கு சம்பந்தமா இப்ப முறைப்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பவித்ரா வன்னியாராய்ச்சி சம்பந்தமாகவும் பாட்டாளி சம்பிக்கிறாங்க இருவர் குறித்தும் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே இவர்கள் இதில் ஈடுபட்ட அந்த காலத்தில் ஊழலில் ஈடுபட்டால் 3 அல்லது 4 கிட்டத்தட்ட 600 பில்லியன் அளவு குடுக்கல் வாங்கலிலே ஒரு ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இதை குறித்து விசாரிக்குங்கள் என்று சில தகவல்களோடு சாட்சியங்களோடு சில ஃபைல்களை கொண்டே கொடுத்தே நீங்கள் விசாரிக்கணும். எனவே இதில் குற்றச்சாட்டு வைத்தது யார்? மரிக்கார் வச்சார், முஜிபுர் ரஹ்மான் வச்சார், பாட்டாளி ராம்பிகரனவுக்கு வச்சார், கம்பம்பில வச்சாங்க. இவங்க யாராவது எங்களிடம் சாட்சியங்கள் இருக்கின்றது, இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், அல்லது அந்த ஹோமாகம பக்கத்தில் மாமியார் அக்கௌண்ட்டுக்கு போட்டோன்னு சொல்லி போட்டு மரிக்கார் என்னத்தையோன்னு வச்சிருந்தாரு, அதையாவது கொண்டு வந்து கொடுங்க ராசா, கொடுத்துருங்களேன். கொடுத்தா விசாரணை அதிகாரிகளுக்கு அதை பிடிச்சி கிடிச்சு உள்ளுக்கு போகிற எங்கட ஆக்களை இருந்தாலும் பிடிச்சி கிடிச்சு உள்ளுக்கு போகிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். குருநாகல் மாவட்டத்திலே பிரதி மேயர், ஏசிஎம்சியுடைய பிரதி மேயர், எங்களுடைய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் 3 மில்லியன் ரூபா லஞ்சம் வாங்கினார். என்ன செய்தோம்? பிடிச்சி உள்ளுக்கு போட்டோம். அது எங்களுடைய ஆக்களாக இருந்தாலும் பிடிச்சி உள்ளுக்கு போடுவோம். நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, அவர் பதவி விலகினாரா இல்லையா? விளக்கினோம். அதே போன்று 323 கண்டெய்னர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சொன்னார் பீமல் ரத்நாயக சகோதரியா, அவர் அதிலிருந்து அந்த விலகி கொண்டார். சுதந்திரமாக நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு. இதுதான் எங்களுடைய அரசாங்கம். நாங்களே இருந்தாலும் எங்களுக்கே இருந்தாலும் குற்றச்சாட்டப்பட்டால், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நாங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். எனவே நாங்களும் மிகவும் கவனமாகவும் மிகவும் நேர்த்தியான முறையிலுமே எங்களுடைய இதில் கொண்டு சென்று கொண்டிருக்கோம். ஆனால் நேற்று இந்த விஷயம் வந்துச்சு அப்படின்னா, நேற்று சாகர காரியவசம் இந்த விஷயம் சொல்லியிருந்தாரு. நாங்கள் இப்போ இருக்க அரசாங்கம் மாதிரி திரை சிறையில் கொள்ளையடிக்கல. சாகர காரியவசம் சொன்னது, நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெடிக்க வைக்கல, பாலங்கள் உடைக்கல, தலையை வெட்டி அங்கங்கே குத்தி வைக்கல, எங்களுடைய தலைவர்கள் அப்படியானவர்கள் அல்ல, எங்களுடைய கட்சியும் அப்படியானது அல்ல. அதே மாதிரி 323 கண்டெய்னர் வெளியே போக வைக்க நாங்கள் இல்ல. ரசந்த எக்கினலிகோட ரவிராஜ் எல்லாம் கொண்டது யாரு? வானத்திலேருந்து கொண்டாங்களா? செவ்வாய் கிரகத்திலேருந்து அந்த ஏலியன்ஸ் கொண்டுட்டு போனாங்களா? நாங்கள் கொள்ளல ஒன்றும் செய்யலண்டா. அவங்களெல்லாம் அவங்களோட ஆட்சி காலத்தில் கொண்டது யாரு? கோட்டாபய ராஜபக்ச நேரடி தொடர்புன்ற விஷயம் ரசந்த விக்ரமசிங்கோடைய விடயத்தில் பேசப்படுகிறது. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே வைத்து கொல்லப்படுகிறார். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் விட மீண்டும் அதுவிலே பிள்ளையான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதுக்கான சில விடயங்களை தகவல்களை அவர் வழங்கி இருக்கிறார். ஆனால் அவங்களை சேலஞ்ச் பண்ணது ஒத்தான். இப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இதெல்லாம் நிரூபிக்கிறேன். 5 வருஷ காலம் இருக்குதே, நாங்கள் நிரூபிக்கிறோம். எங்களோட ஃபைல் எல்லாம் நாங்கள் பார்ப்போம், நிரூபிப்போம். உங்களோட அவசரத்துக்கு எங்களுக்கு செய்யலாது. இங்கே கிளை நீதி ஒன்று இல்லையே, காட்டு தர்பார் நடத்தவில்லை. இங்கே மக்கள் ஆட்சி நடக்கிறது, நீதியின் ஆட்சி நடக்கிறது, சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்கத்தான் வேணும். உங்களோட அவசரத்துக்கு எங்களுக்கு செய்யலாம். நீங்கள் அவசரமாக உள்ளுக்கு போகணுன்றதுக்காக உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் நான் போவேனா நீ போவானான்னு இப்போ அவங்களுக்குள்ள அடிப்படி யார் போக போகிறான், அடுத்த நீ போக போறியா நான் போக போறியா, எந்த ஊழல் தூக்க போகிறான், எந்த ஃபைலை தூக்கி முன்னுக்கு போட போகிறான்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளுக்கு பிறகு அடிப்படியாக இருக்குது. அதில் அந்த டென்ஷன்லாம் அவங்க தெரியுறாங்களே தவிர
நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வச்சிருந்த ஃபைல் எல்லாம் பேசப்படுகிறது. இந்த ஊழல் நிலக்கரி ஊழல் கொடுத்த ஃபைலும் எங்களிடம் இருந்தது தான். இந்த தற்போது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மக்களால் அதை வழங்கப்பட்டிருக்கின்றது, இதற்கான தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது, சில ஆதாரங்கள் சாட்சியங்கள் வழங்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் விசாரிக்கப்படும் போது பாட்டாளி தம்பீர் கணக்கையும் பவித்ரா வன்னியாராட்சி போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எதிர்காலத்தில். தாகா ஐன்ஸ்டைன் அவர்களுடைய அந்த கருத்துக்களோடு இன்றைய நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி தாகா ஐன்ஸ்டைன் அவர்களை இன்று வந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கட்டாயம் பல விடயங்கள் பேசணும். உங்களுக்கு நேர காலங்கள் போதாமல் இருக்கின்றது. நன்றி. கலையத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் சர்வன்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.